பெரும் மதிப்பிற்குரிய இம்மன்றத்தின் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு தலைப்பிலும் வித்தியாசமாக பேசி அனைவரையும் சிந்திக்க வைக்க இங்கு வந்துள்ள உறுப்பினர்களே, அன்பான பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த அரங்கிற்குள் வரும்போது. யாருமே மௌனமாகவோ சங்கடத்துடனோ கவலையுடனோ இருப்பது போன்று தெரியவில்லை. எல்லோரும் ஒருவருக்கு ஒரு மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு இருப்பதை காண முடிந்தது. ஏதோ மகிழ்ச்சியான ஒரு உணர்வுடன் இருப்பதாக கண்டுபிடிக்க முடிந்தது. வாழ்க்கை ஒரு எந்திரம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்திரத்திற்கு நாம் ஓய்வு கொடுக்கிறோம். ஆனால் எந்திரம் போன்ற நமது உழைப்பிற்கு நாம் சிறிது ஓய்வு கொடுப்பதில்லை. நிச்சயமாக இந்த மனித உயிர், எந்திரம் போல் உழைக்கும் இந்த உயிருக்கு ஓய்வு, அதை இன்னொரு வழியில் நாம் சொல்ல வேண்டுமென்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம் தேவைப்படுகிறது. இதை எப்படி நாம் பெறுவது, எப்படி தக்க வைப்பது? வாழ்க்கை என்பதே பலவித போராட்டங்களும் எண்ண அலைகளும் எதிர்கால கனவுகளும் அதோடு சேர்ந்த கவலைகளும் நிறைந்தது. நிச்சயமாக இதை ஒதுக்கி வைக்க முடியாது. நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு சந்தோஷத்திற்குள் வர வேண்டுமென்றால் அது நடக்காது. ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் தேவைப்படுகிறது. எப்படி சந்தோஷத்தை நாம் கையாளுவது? இன்றைக்கி பார்த்திங்கன்னா பண்டிகை நாட்கள்லாம் நம்ம அவுட்டிங் போகிறோம். சாதாரணமாக அவுட்டிங் போகிறவங்க உண்டு, பண்டிகை காலங்களில் அவுட்டிங் போகிறவங்க உண்டு, பீச்சுக்கு போகிறவங்க, எக்ஸிபிஷன் அந்த மாதிரி பல இடங்களுக்கு போகிறவங்க உண்டு. என்ன காரணம்? ஒரு மகிழ்ச்சி, அங்கே போனால் ஒரு மகிழ்ச்சியான உணர்வு கிடைக்கும் என்று போகிறோம். மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தேடி நாம் ஒவ்வொரு இடமாக அலைகிறோம். சந்தோஷத்திற்கான ஒரு சூழ்நிலை, ஒரு இடத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையில் சந்தோஷம் என்பது நம்முடைய மனதை பொறுத்தது. நம்முடைய மனதை நாம் எப்படி கையாளுகிறோமோ அதுபோல் அந்த நாள் முழுவதும், அடுத்த நாள் வருகின்ற நாட்களும் அந்த சூழ்நிலைகளும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், சண்டை போட்டுட்டு வெளியில் போவாங்க. பைக்கில் போகும்போதே பேசிக்கிட்டே போவாங்க, கோபமான உணர்வில் போவாங்க. சிக்னல் போட்டு கூட தெரியாமல் சிக்னல் தாண்டி போவாங்க. அப்புறம் தான் அந்த உணர்வு வரும், பின்னாடி வந்து நிற்பாங்க. இல்லைன்னா சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிட்டே போவாங்க. நான் பார்க்குறேன், ஒரு ஆள் இப்போ ரோட்டில் நின்று ஒரு மரத்தடியில் நின்று ஏதோ சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் நினச்சேன் அவர் இப்போ ஃபோனில் பேசுகிறாருன்னு. இல்லை, அவர் சும்மா நின்று சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். அவருடைய உணர்வுகளை அந்த அளவுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ உள்ளுக்குள்ளே மனசிற்குள் ஒரு வெறுப்புணர்வை நாம்
உருவாக்கி கொள்கிறோம். அங்கே சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டியது நாம் தான். என்ன செய்வது? நாம் அதற்கான மனப்பக்குவத்திற்கு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்மை சந்தோஷத்தை நாம் உருவாக்கி கொள்ள நாம் உட்பட வேண்டும். ஒரு நாள் காலையில் நாம் எழுந்திருக்கும் போதே பாசிட்டிவான எண்ணங்களுடன் எழுந்திருக்க வேண்டும். நமக்கு முடிவு செய்ய முடியாதுல்ல. காலையில் எழுந்திருக்கிறீங்க, அன்றைக்கி பொழுது எப்படி இருக்குன்னு முடிவு செய்ய முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? இந்த நாள் சந்தோஷமாக இருக்கும், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும், இன்றைக்கி நமக்கு போகிற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும், அப்படி சிந்திக்க முடியும் இல்லவா? அப்படி நினைக்க முடியும். காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம், அதுக்கப்புறம் 7 மணி 8 மணி 9 மணி அன்று இரவு வரைக்கும் என்னவெல்லாம் நடக்கும் என்பது நமக்கு முழுமையாக தெரியாது. நம்முடைய அலுவலக பணிகள் வேண்டுமென்றால் அல்லது தொழில் உள்ள முறைகள் வேண்டுமென்றால் நமக்கு கற்பனை செய்ய முடியும், சிந்திக்க முடியும். ஆனால் அன்றைய நாள் பொழுதும் சந்தோஷமாக இருக்குமா என்பதை நமக்கு சிந்திக்க முடியாது. அன்றைய பொழுது எப்படி போகும் என்று நமக்கு சிந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த காலையில் விடியற்காலையில் நாம் எழுந்திருக்கிற நேரத்திலேயே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கும், இன்று நாம் காணுகிற எல்லா விஷயங்களும் சந்தோஷம் தருபவையாக இருக்கும் என்று நமக்கு சிந்திக்க முடியும். அப்படி நம்மை நாமே சிந்திப்பதற்கு பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் அது ஒரு தன்னிச்சையான ஒரு அனிச்சை செயல் போல் ஆகிவிடும். காலையில் எழுந்திருந்து நாம் யாரும் சொல்லாமலே தூண்டப்படாமலே நாம் பல் தேய்க்க போகிறோம். யாரும் சொல்கிறதில்ல. காலையில் எழுந்திரிச்சு பல் நம்மளாவே எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் அப்படி பதிவு வந்து விட்டது. அதே போன்று தினமும் காலையில் நாம் எழுந்திருக்கும் போதே இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாம் நினைப்போம் என்றால் அது ஒரு பழக்கமாகிவிடும். பழக்கமாகிவிட்டால் அது நிரந்தரமாக நம்மிடம் குடிகொண்டு விடும். அப்போது சங்கடங்கள் வந்தாலும் அவை உடனடியாக மாறிவிடும். துன்பங்களும் வருத்தங்களும் சங்கடங்களும் வராது என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மேடும் பள்ளமும் போல் இருக்கின்ற சூழ்நிலைகள் வரும். ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்மை பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் இந்த சங்கடங்கள் வந்தாலும் அவற்றை நமக்கு எளிதாக கையாள முடியும். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து வாழ வேண்டிய ஒரு அமைப்பு. புத்தர் சொல்கிறார், ஒவ்வொரு வினாடியையும் ரசித்து வாழ வேண்டும் என்கிறார். ஒவ்வொரு வினாடியையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அது ஒரு கலையாக கருதப்படுகிறது. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் அது ஒரு கலையாக எண்ணப்படுகிறது. வாழ்க்கையை நாம் ஒரு கலையாக நினைத்து கொண்டு ஒரு படம் வரைவது போல், ஒரு சித்திரம் வரைவது போல், ஒரு பாட்டு பாடுவது போல், படிப்பது போல் ஒரு கலையாக கருதுவோமானால் நிச்சயமாக நமக்கு நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக வைக்க முடியும். தவறுகள் ஏற்பட்டாலும் நமக்கு திருத்தி கொள்ள முடியும். இறைவன் தந்த மிக அருமையான வாய்ப்பு இந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்ற வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வாழ்க்கையை புனிதமாக ஆக்க முடியும். அன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக ஆக்க முடியும். எவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்கின்றன மகிழ்ச்சியை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும். அதை நாம் மிகவும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். காலை எழுந்திருக்கும் போதே நாம் சந்தோஷத்திற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையில் தூங்கி முடித்து எழுந்திரிச்ச உடனே ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு அப்படியே தொடங்குவாங்க வாழ்க்கை. அப்படியெல்லாம் இருந்தால் சந்தோஷம் நிற்காது. சந்தோஷம் நிற்கிறதுக்கு அந்த மனசில் கொஞ்சம் கேப் நம்ம கொடுக்கணும். தினமும் காலையில் எழுந்திருக்கும் போதே அந்த சந்தோஷமான உணர்வை நாம் கொண்டு வர வேண்டும். அதுவே பழக்கமாகி கொண்டால் சந்தோஷம் நம்முடைய நிரந்தரமாகிவிடும்.
சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்றால் மனதிற்குள் தான் இருக்கிறது, நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் அதை விட்டுவிட்டு சங்கடங்களையும் எதிர்கால கனவுகளையும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் சந்தோஷம் இருப்பது தெரியாமல் போய்விடுகிறது. சந்தோஷமாக வாழ்வோம். சந்தோஷத்தை, நம்மிடம் இருக்கும் சந்தோஷத்தை அதை பகிர்ந்தளிப்போம். அது இன்னும் இரட்டிப்பாக திரும்பி வரும். சந்தோஷமான வாழ்வை தொடர்ந்து நடத்துவோம். இந்த அருமையான வாய்ப்பை தந்ததற்கு மிக்க நன்றி. படம் படிப்பவள கொடி உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் தொப்பை தொட்டிலை.